வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு நீதிமன்றத்தில் கதறும் செந்தில் பாலாஜி 14வது முறையும் ஜாமீன் மறுப்பு. ஸ்டாலின் அதிரடியான கொண்டாட்டம். செந்தில் பாலாஜிக்கு 14வது முறையும் ஏன் ஜாமீன் மறுப்பு கிடைத்திருக்கிறது? திமுகவோட வேலையா இது எல்லாமே, இல்லை அமலாக்கத்துறையின் அதிரடியான நடவடிக்கையா? இதை பற்றின தகவல் தான் என்ன ஏதுன்றதை தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன அரசியல் நியூஸ் இன்றைக்கி அப்படின்றத. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, சற்று முன் நீதிமன்றத்தில் கதறும் செந்தில் பாலாஜி 14வது முறையாக ஜாமீன் மறுப்பு செஞ்சுருக்காங்க ஹைகோர்ட் டெல்லியில். ஸோ என்ன காரணம், அவர் அந்த 14வது முறையில் அந்த ஜாமீனில் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, நான் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு இதோடு 150 நாட்களுக்கும் மேல் கடந்து விட்டேன், நான் ஒரு அப்பாவி அப்படின்றத தெளிவாக செந்தில் பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஸோ இதை பார்த்திங்கன்னா அவர் அப்பாவி கிடையாது, வெறும் பாவின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே திமுக ஆட்சி இருக்கிறதுலே பெரிய கட்சி அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும். திமுகவில் பார்த்திங்கன்னா ஜட்ஜே, அதாவது பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் டெல்லியோட ஜட்ஜே பார்த்திங்கன்னா அதர்ற அளவுக்கு வந்தால் பயப்படுற அளவுக்கு பார்த்திங்கன்னா திமுகவில் வக்கீல்கள் எல்லாமே இருக்காங்க. இருந்தும் ஏன் செந்தில் பாலாஜியை எடுக்கவில்லை அப்படின்றது தான் எல்லாருடைய மனசில் ஒரு கேள்வியும். முதல்வர் ஸ்டாலினோட மைண்ட் வாய்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, நான் நினச்சா பண்ணுவேன் ஆனால் பண்ண மாட்டேன் அப்படின்றது மாதிரி மைண்ட் வாய்ஸ் இருக்குன்றதை எல்லாருக்கும் அரசல் புரசலாக தெரிய வருது. ஏன்னா முதல்வர் ஆட்சியே பார்த்திங்கன்னா திமுக கிட்ட தான் இருக்குது. நினச்சா கண்டிப்பாக முதல்வர் ஸ்டாலின் கண்டிப்பாக அவர் வெளியே கொண்டு வரலாம். இருந்தும் அவர் வெளியே கொண்டு வரல. ஏன்னா அவர் வெளியே வந்தாக்க பார்த்திங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் திமுகவுக்கே வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சூழ்ச்சியா, இல்லை பார்த்திங்கன்னா அவர் வந்தார்னா கட்சி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இந்த மாதிரி பல்வேறு விதமான பக்கமும் யோசித்து பார்த்து தான் முதல்ல ஸ்டாலின் அவர் இன்னுமே வெளியெடுக்காமல் இருக்காரா, இல்லை அமலாக்கத்துறை தீவிரமான இவருக்கான இது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்களா, ஆப்போசிட்டாக டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வெளியே வர முடியாத மாதிரி அமலாக்கத்துறையினால் பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காரா. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு இதில் போயிட்டுருக்கு. இந்த 14வது முறையுமே செந்தில் பாலாஜிக்கு எதுவுமே கிடைக்கல. ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இனிமேல் அவருக்கு ஜாமீன் மனு கிடையாதுன்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட் எல்லாருமே கொடுக்குறது. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.